கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா நீ வந்து கேள்வி. நண்பர் கேள்வி கேட்கிறாரு, எப்படிங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் இப்படி பேசுறீங்க? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகுமா? சீமானோட தம்பி தங்கச்சிங்க சீமான் மாதிரி பேசாம ஆக ஆக நான் பேச. எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்கிறதுக்கு ஆட்சியில் இருக்க. எதுக்கு இருக்க? ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இதை கொடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறேன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பாப்பேங்கிற. அதுல பாரு பணம் எங்க. அப்பா போனாரு, அப்புறம் மகன் தலைவர் ஆயிட்டாரு. இப்ப அவர் வாரிசு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் கிளம்பிட்டாரு. நம்ம பாட்டங்க பாண்டிய நெடுஞ்செலியும் சோழன் சேரன் கூட நம்மளை இவ்வளவு காலம் ஆடல. வாரிசு வாரிசா இன்னும் பத்திரம் போட்டு கொடுத்துருக்கா அவங்களுக்கு நாடு. நீங்க என்னைக்கு ரைஸ் திங்காம சாதம் திங்காம சோறு திங்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க வாட்டர் குடிக்காம நல்ல தண்ணி குடிக்கிறீங்களோ, அன்னைக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நாட்டை எல்லாரும் ஆளலாம்னா இந்தியாவை சோனியா காந்தியா ஆள உள்ள நீங்க நாட்டை வந்து யாரு நல்லவர்கள் ஆள வேண்டும். நான் சொல்றது நல்லவர்கள் ஆள வேண்டும். நான் ரொம்ப நல்லவன், ஆந்திரா ஆள விடுங்களேன். நல்லவர்கள் ஆள வேண்டும். உங்களுக்கு என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க செவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சு எடுத்து பேசுது, பயந்துட்டான். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல? இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். அவனுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு தவிச்ச வாயோட பசிச்ச வயிறோட மல்லாந்து கிடப்பீங்க. அப்ப இந்த மூஞ்சியை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறீங்க. இந்த மூஞ்சிய இதான் வரும், மங்களா வருவேன், அப்படி வந்து சிரிப்பேன். எப்படியே அவ்வளவு வெறுப்பு இருக்கு இஸ்லாமிய மக்கள் மீதுன்னா, அவ்வளவு வெறுப்பு இருக்கு கிறிஸ்தவ மக்களின் மீதுன்னா, இது இந்து நாடுன்னு அறிவிக்க போறேன்னா ஒண்ணு செஞ்சிரு. இந்து நாடுகளோட தான் எங்களுக்கு வர்த்தக தொடர்பு, தொழில் தொடர்பு, ராணுவ தொடர்பு முடிஞ்சு போச்சு. துபாய் சேக்க கட்டி பிடிச்சு அப்படியே பல ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தத்துக்கு போடுற. கேட்டா ரொம்ப அவன் இவன் பேசுறாரு. இதுவே அதிகபட்ச மரியாதை உங்களுக்கு, அதிகபட்ச மரியாதை. நாங்க அப்பரே முருகரே எல்லாம் நாங்க கும்பிடுறது இல்ல. அப்பர்னா அவர் வேற ஆளாயிரு. சிலர் சீமான் ஒரு தீவிரவாதி, ஏன் சத்தமா பேசுகிறார். சத்தமா பேசுறதெல்லாம் தீவிரவாதமாடா? நான் இவ்வளவு சத்தமா பேசினேன், சனியை உங்க காதுல விழலையடா. இவ்வளவு சத்தமா பேசிய உங்க காதுல விழலையே. தாலிக்கு தங்கம் அரப்பவன் கூட வாங்கி பொண்டாட்டி கழுத்துல கட்ட முடியாதவனுக்கு எதுக்கு தான் பொண்டாட்டி விட்டு